وصف شعره. ஓகே, பிஸ்மில்லா. கடைசியா நாங்க பார்த்து கொண்டிருக்கிறது அலிஃபினுடைய உச்சரிப்பிடம் அடுத்த பகுதி. இன்னொரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்தி படித்தோம். ஒன்று வகுப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم. فإن الجنة هي المأوى. வ ம இந்த ஈட உச்சரிப்பிடுங்க. வ فإن الجنة هي المأوى. ரெண்டாவது. حدائق وعنابا. ம். வானாபா தான் வருது. வானாபா இல்ல பில. حدائق وعنابا. வ அ வ அஅநப வ அ வ அஅநப. ஏட உச்சரிப்பு முக்கியம். حدائق وعنابا. வாழ் அது பில. வாழ் என்று வரையில அது. حدائق وعنابا. வாழுன்னு தான் ஆயினத்தானே உச்சரிக்கிறீங்க. வாழ் அலிஃபிட உச்சரிப்பு ஆண்டு வராது. அ வாழ் வாழ் வாழ். விளங்க சொல்றது. வாழுல அலிஃப் எங்க உச்சரிக்கப்படுது? வாழுன அந்த என்ற சவுண்ட் வருதா உச்சரிப்புல? பிழை அது. حدائق وأعنابا. லைட்டா வந்திக்குது. எப்படி? وعنابا. வாழ் அல்ல. சொல்லுங்க திருப்பி. அதை மட்டும் சொல்லி பாருங்க. وأع- பாவ சேர்த்துக்கோங்க. و- وأع- இல்ல. وأع. وأع- எஸ், வாவை وأع- உச்சரிக்கணும். அதுக்கு பின்னால ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கணும். وأع- சவுண்ட் எடுக்கணும், அல்லது வராது. وأع. وأع- حدائق وأعنابا. وأع. حدائق وأعنابا. திருப்பி வருங்க. حدائق وأعنابا. மூணாவது. جزاء من ربك عطاء حسابا. நீட்டளவு பேலன்ஸ் ஆகணும். جزاء جزاء من ربك عطاء حسابا. திருப்பி வருங்க. جزاء من ربك عطاء حسابا. ம். இப்போது ரெண்டாவது பாப்போம். حدائق وأعنابا. ஓகே, நாலாவது. إنا
أنذرناكم عذابا قريبا லாஸ்டாவது ரெண்டாவது حدائق وأعنابا. போன கிளாஸ்ல ஐனை பத்தி படிச்சோம் அப்படியா? ஐனை ஸ்டார்ட் பண்ணிட்டோமா இல்லையா? இல்ல சார். Right. ஐன் தான். ஐனுக்கும் அலிஃபுக்கும் இடையில ஐனை நாங்கள் ரெண்டாவது பார்க்குற காரணம் என்னென்றால் ஐனுக்கும் அலிஃபுக்கும் இடையில தொடர்புகள் ஒற்றுமைகள் நிறைய இருக்குது. ஆனால் நுணுக்கமான வேறுபாடு இது. அந்த நுணுக்கமான வேறுபாடை நாங்கள் விளங்கிட்டோம் என்றால் எங்களுக்கு இதில் பிரச்சனை வராது. அது என்ன வேறுபாடு என்றால் ஐன் உச்சரிக்கும் நேரத்தில் நாவினுடைய தொண்டை பகுதியை நாங்கள் தூக்கணும். அலிஃபுக்கு நாங்கள் என்ன சொன்னோம்? நாவினுடைய எந்த பகுதியையும் அசைக்க முடியாது என்று சொன்னோம். ரைட்? நாவினுடைய தொண்டை பகுதியை நாங்கள் தூக்கணும். இது முக்கியமான வேறுபாடு. ரெண்டாவது, அலிஃப் என்று ப்ராக்டிஸ் பண்ணுற டைமில் முன்னால் இருந்து வருகின்ற எழுத்துலேருந்து நாங்கள் தனியாக என்ன செய்வோம்? அலிஃபை நாங்கள் தனியாக வேறுபடுத்தி தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் என்ற அந்த சவுண்டில். ஆனால் ஐனை பொறுத்த வரைக்கும் முன்னால இருந்து வார அதனோடு சேர்ந்ததாகத்தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த என்று என்ன செஞ்சோம்? அலிஃபை நாங்கள் வாவுலேருந்து வேறுபடுத்தி ஓதுவோம். அப்போ அந்த அந்த இடத்துல வந்து ஐன் வந்துச்சுன்றால் என்று தான் போகணும். என்று வராது. முன்னால் வர எழுத்து நாங்கள் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ரெண்டு தான் முக்கியமான வேறுபாடு. ஒற்றுமையில பொறுத்த வரைக்கும் மேலிருந்து கீழ் நோக்கிய சவுண்ட்லாம் உச்சரிக்கணும், தொண்டையால தான் உச்சரிக்கணும். இப்படி நாங்கள் பல விஷயங்களை பார்க்கலாம். விளங்கிச்சா சொன்னது? ஓ சார். இது போதும் பாவம். இப்போ அலிஃபினுடைய சவுண்டும் ஐனுடைய சவுண்டும் தெளிவான வேறுபாடோட ஓதணும். அதான் அந்த பாட்டில் முக்கியம். ஏன்னா அலிஃப் படிச்சுட்டோம், ஐனுக்கு வந்திக்கிறோம். ம் أنعمت عليهم. திருப்பி ஓதுங்க. أنعمت عليهم ரெண்டாவது ولا أنتم عابدون ما أعبد. ரெண்டு பேரைக்கு ஒன்று இடையில மூச்சு போற ஒரு பிழை உண்டு. இது ரெண்டாவது அலிஃபும் ஐனும் போது அந்த இடத்துல சரியா வரல. பாப்பமே. ولا أنتم عابدون ما أعبد. ஒரு சொல் வச்சுட்டு ஓதலாம் அப்படியா? ஒரு சொல்லி வச்சு ஓதலாம் அப்படியா? understand? பேசுறது கேக்குதா? ஓ ஒரு சொல் வைத்து கொண்டு ஓத முடியுமா? கேள்வி கேட்ட ஆன்சர். இப்போ அதுக்கு அன்அம்த் அலைஹிம் மா அஅபுத் ஆபிதூன் இப்படி ஒவ்வொரு சொல்ல ஓதலுமா? தெரியாது சார். ம் இப்படி நீங்க தான் ஓதுங்க. தெரியாது சார். வல அந்தும் ஆபிதூன் மா அஅபுத். ஆபிதூன்ல நிப்பாட்டிட்டு. மா அஅபுதுங்கிறது ஒரு சொல் தானே. ஓ ஒரு சொல் ஒவ்வொரு சொல்லா ஓதிட்டு போகலாம் என்ற தீர்மானத்துக்கு வரலாம் அப்படியா? நான் மூச்சிரிய கஷ்டம் சுட்டி நிப்பாட்டிட்டு. நிப்பாட்டது நான் பிள்ளை இல்லை. நிப்பாட்டுறது பிள்ளை அல்ல. கேட்ட கேள்வி அது இல்லை. நீங்க நிப்பாட்டலாமா, நிப்பாட்டுறது ஹராம், நிப்பாட்டுறது ஹலால், ஏலும் முடியாது என்று சொல்றது வேறு விஷயம். அது ஓகே. அது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்க விரும்பி எடுத்து நிப்பாட்டலாம். நிப்பாட்டுற சிஸ்டத்தில் நிப்பாட்டலாம். அதுவும் நீ நிப்பாட்டுற அந்த அமைப்புல நிப்பாட்டிக்கிறீங்க. அது நான் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இங்க ஒவ்வொரு சொல்லா ஓதலாம் தான் அடுத்த பிரச்சனை. தெரியாது சார். ஓத முடியாது முதலாவது. ரெண்டாவது, ஆபிதூன்ல நீங்க நிப்பாட்டினீங்கன்றால் கட்டாயம் திருப்பி நீங்க முன்னாடி இருந்து கொஞ்சம் எடுத்துக்கொண்டு தான் போகணும். ஆபிதூன ம அஅபுது. அப்போ உங்களுக்கு அது ஒரு சொல் வச்சு கொண்டு போகிற லெவலுக்கு உங்களுக்கு நீங்கள் போயிட்டு மாட்டிக்கொள்ள மாட்டீங்க. வசனமும் ஒரு அமைப்புக்கு வந்துடும்.
இன்ஷால்லா உங்களுக்கு வரும் சப்ஜெக்ட் உண்டு. எந்தெந்த சமயங்கள்ல எந்தெந்த சமயங்கள்ல நேரங்கள்ல சந்தர்ப்பத்தில் நீங்க முன்னால உள்ளத்தை நீங்க எடுத்துக்கொண்டு ஓதாம தனியே ஓதலாம். இப்ப ஆபிதுல நிப்பாட்டினா ம அபுது என்றதுலேருந்து எப்ப எல்லாம் மோதி கொண்டு போகலாம் என்ற சாப்டர் கொண்டு வரும். அது வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்கள், நிப்பாட்டினால் கட்டாயம் கொஞ்சம் முன்னுக்கு போய் தான் சேர்த்துக்கொண்டு வரணும். நிப்பாட்டுறது பிழையல்ல, கவனமாக்கணும். ரெண்டு விஷயம் மிக்கி. ஒன்று நிப்பாட்டுறதுன்ற ஒரு விஷயம், ஒரு சொல் வச்சு கொண்டு ஓதுறதுங்க ஒரு விஷயம். நீங்க நிப்பாட்டினது சரி, ஒரு சொல் வச்சுட்டு ஓதுறது பிழை. சரி என்னதானே? உஸ்தாத். போதும் போதும். ولا أنتم عابدون ما أعبد. ஆபுத் பிழையாது. ஆபுத் தான் வருது. ஆபுத் அல்ல. அ ஆயின் ரெண்டும் வரணும். அபுது அபுது. ولا أنتم عابدون ما أنتم என்ன أستاذ؟ சவுண்ட் வரணும். أنتم ولا أنتم عابدون ما أعبد. குட். என்று வந்துடக்கூடாது. வந்தால் ஐன் என்ன செய்யும், கலக்கிற மாதிரி வந்துடும். கலக்கல அடுத்துக்குள்ள போய்த்திடும். என்று பாரத இது போற பார்த்துக்கொள்ளணும். முக்கியமான அடுத்த விஷயம், ஐன் கலக்கி ஓதுற பகுதிக்குள்ள போய்த்திடக்கூடாது. ம போது தால் கலக்கணும். தால கலக்கிறது, அழுத்தம் கொடுக்கிறது தெளிவாக விளங்கணும். இது என்ற சவுண்ட்ல நிப்பாட்டுறது. பட் ஐன்ல அது முழுமையாக இல்லாமல் ஆகணும். விளங்குதானே? أستاذ. ம். ولا يحض على طعام المسكين. திருப்பி இரண்டாவது பாவம். பிழை ஒன்றும் வரப்படாது. ஐன்லையும் பிழைக்கப்படாது, தால்லையும் பிழைப்படாது. ولا أن ولا أنتم عابدون ما أعبد. குட். நாலாவது. في عمد ممددة. ஒரு முக்கியமான விஷயம், நீற்றடங்கள் கூடி குறைதல் கூடாது. இப்போ ஃபி ஆமதின் என்று போகல, அது பிறகு ஃபீயை நீட்ட வேண்டிய அளவு கட்டாயம் நீட்டணும். ஃபி ஆமதின் ஃபி ஆமதின் ஃபி ஆமதின் ஃபி ஆமதின் ஃபீக்கு பின்னால் ஐன் வந்ததால ஃபீயை நீட்டுறதுல குறைச்சிட்டு போகலாம் என்றது பிழை. என்ன சொல்றது? سلسة. அதுவும் திருப்பி في عمد பெரிய ممددة. டீன்னு மிச்சம் பெய்து. அது போனால் அது பிறகு வாரது அலிஃப் ஆயிக்கும். ஐநூறு அலிஃபா பெய்திடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எங்கெல்லாம் மத்தா நீட்டுறீங்களோ, நீட்டீங்க தானே, அதுக்கு பின்னால் என்ன இது, அதுக்கு பின்னால அலிஃப் தான் வரும். அப்போ 3 செகண்டுக்கு நீட்டுறது என்று சொல்லி வார நேரம், அதுக்கு பின்னால வாரது என்ன வாய்க்கும், அலிஃபா தான் நிற்கும். 1 செகண்ட் நீட்டுறதுக்கு பின்னால தான் ஐன் வாரதுக்கான இடம்பாடுகள் கூடுதல் ஆயிக்கும். நான் பேசுற விஷயம் விளங்குதா? இப்ப இதுல பாரு, أستاذ. இதெல்லாம் நீங்க 3 செகண்ட் நீட்டுறது தானே, அதுக்கு பின்னால வாரதெல்லாம் அலிஃபா தான் நீ. ஆனா அந்த இடம் என்ன செய்யுது, 1 செகண்ட் தான் நீட்டணும். அப்பதான் பின்னால வாரத ஐனாக நான் கணக்கெடுக்கலாம். நீங்க 3 செகண்ட் நீட்டிட்டு பின்னுக்கால ஐனா ஓதினா ரெண்டு பேல ஒன்று, அதுக்கு பின்னால வாரது ஐனாக இருக்க முடியாது என்கிற ஒரு பெரிய பிழை. வசனத்தை நீங்க தலையில மாத்தின மாதிரி பெரிய விலை போயிடும். பெரிய நீட்டணும், ஆனா அந்த அளவு சரியாயிக்கணும். في عمد ممددة. இன்னும் குறைக்கணும். ஃபீ அல்ல, ஃபீ ஆமதின். ஃபீ ஆமதின்
في عمد. في عمد ممددة ஓகே, ரெண்டாவது கொஞ்சம் திருப்பி போதுங்க. ولا أنتم عابدون ما أعبد தாள் கலக்கிறது போதா? ம போது இது. ம், அஞ்சாவது பாப்போம். القارعة இந்த போக கொஞ்சம் எனக்கு செஞ்சு அனுப்பணும். குறிப்பா ரெண்டாவது வசனத்துல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணுமா? அஸ்ஸலாமு அலைக்கும்.